இந்த 2.0 அப்படி 2.0 அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் கொஞ்சம் ஒரு உற்சாகமாகவும் ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு மிடுக்கோடு சொல்றாருன்னா கூட்டணி தான் காரணம். நான் இந்த இமேஜ் மட்டுமே போதாது அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு முதலமைச்சரும் முதலமைச்சரை சுற்றி இருக்கிற சில ஒரு குழு இருக்குது. அவங்க அதை காமிச்சுதான் அவர் எல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரை மாசம் மாதிரி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி இன்கம் டேக்ஸ் ஏதோ பொதுமக்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. கீழே வேலை செய்யற தொண்டனுக்கு அது வந்துடக்கூடாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக திமுக காரன் இன்னைக்கு சந்தோஷமா கிடையாது. யார் அந்த தம்பி சாரை விட்டுட்டு தம்பின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த தம்பி யாருன்னு ஒரு தெரியும். அந்த தம்பி என்ன பண்ணான்னு ஒரு வரி எங்கேயாவது எடப்பாடி சொல்லியிருக்காரா? அந்த தம்பி என்ன வேலை பண்ணாரோ அதை எடப்பாடி வேற ஆளை வச்சு பண்ணார் அவர் ஆட்சியில. விஜய் திமுகவை கூர்மையோடு தாக்குகிற அந்த வேகத்துல 10% கூட அதிமுக பக்கம் காட்ட மாட்டார். ஏன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி தானே பத்தி நாங்க ஏன் பேசணும், அதுதான் தப்புங்கிற நான். இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. கொள்கை எதிரின்னு பாஜகவை சொன்னதற்கு பிறகும் விமர்சிக்கலைங்கிற ஒரு பாயிண்ட் வரலாம். இல்ல நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, அதிமுகவை நீங்க அப்படியே மைல்டா வச்சிருக்கீங்கன்னா கடைசி நேரத்துல போய் சேர்ந்தீங்கன்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் வழங்கும் தி டிபேட்ஸ் டயலாக் பவர்ட் பை ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறதை தாண்டி பரப்புரைகளில் பேசும்போது 200 தொகுதி 234 வெல்வோம் இப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இந்த நம்பர்ஸ்லாம் சொல்றதுங்கிறது எதை குறிக்குது? ஒவ்வொரு தேர்தலையுமே ஒரு சில வெக்கங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு சில கொள்கை சமரசம் பண்ணிக்கிட்டு கூட கூட்டணிகள் அமைஞ்சிருக்கு. அப்படி கூட்டணி பலமாக அமைஞ்சிட்டா எவ்வளோ பெரிய விமர்சனத்தையும் கூட மக்கள் மறக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என் நினைவுக்கு உடனடியாக வர்றது 98 நாடாளுமன்ற தேர்தல் தான். 96 ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்று வந்த ஜெயலலிதா தலைமையில் அதுநாள் வரை ஜெயலலிதாவை மிக கடுமையாக விமர்சித்து வந்த டாக்டர் ராமதாஸ், வைகோ, சுப்பிரமணிய சாமி உட்பட அத்தனை பேரும் அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி அமைச்சது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. 30-40ல் 30ங்கிறது அன்றைய தேதிக்கு ஜெயலலிதாவுடைய இமேஜுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி. ஸோ தேர்தல் கூட்டணிங்கிறது என்னதான் நீங்கள் கொள்கை வச்சிருந்தாலும் என்னதான் ஆட்சியில் இருந்த அந்த 5 ஆண்டுகள்லாம் நல்ல திட்டங்கள் அமல்படுத்தினாலும் கூட்டணி அவசியம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத பட்சம். 1996-2001 கலைஞர் அமைச்ச ஆட்சியில் பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தார். நமக்கு நாமே, உழவர் சந்தைன்னு இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஊரக பகுதிகள் கிட்டத்தட்ட அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மறுமலர்ச்சி அடைஞ்சதே அந்த 96-2001 தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட கலைஞரையை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஏன்னா இந்த ஜெயலலிதா ஒரு பலமான அணியை அமைச்சு ஆட்சிக்கு வந்தோம். ஸோ கூட்டணி அவசியம் அப்படிங்கிற போது தான் இந்த 2.0 அப்படி 2.0 அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் கொஞ்சம் ஒரு உற்சாகமாகவும் ஒரு வகையில கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு மிடுக்கோடு சொல்றாருன்னா கூட்டணி தான் காரணம்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் களையலைங்கிறது ஒண்ணு. அதை கொஞ்சமாவது அசைச்சு பார்த்து இது உங்க கனவாதான் முடியும் அப்படின்னு எடப்பாடி சொல்றத நிரூபிச்சு காட்டணும்னா இல்லைன்னா அந்த வார்த்தையை ஒரு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதற்கு பிறகு இல்லை அதுக்கு தான் நான் வரேன். அப்போ அதை செயல் வடிவத்தில் காட்டணும், நடைமுறைகள்ல அதை பிரதிபலிக்கணும். வெறும் வார்த்தையோடய நின்றுகிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உடைக்கக்கூடாத சூழல்ல அந்த கூட்டணியை உடைச்சிட்டு வெளியில போயிட்டு அவர் சொன்ன வார்த்தை அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையும்னு சொன்னார். அது கிட்டத்தட்ட ஒரு காமெடி மாதிரி ஆயிடுச்சு. கெஞ்சாத குறையா கூப்பிட்டு தேமுதிக மட்டும்தான் அந்த அணிக்கு சேர்க்க முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தலில். பாட்டாளி மக்கள் கட்சியை கூட தக்க வைக்க முடியல. அப்போ இன்னைக்கு அதே சூழல் தான் இருக்கு. இன்னைக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா எந்த சூழல்ல எப்படி நடந்துச்சு? 2 கட்சி தொண்டர்களுமே சந்தோஷமா இல்லை, நிர்வாகிகள் சந்தோஷமா இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை மௌனம். நயினா நாகேந்திரனுக்கு நான் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பேன், தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமையணும், செருப்பு போட கோட்டையில காவி கொடி, இதெல்லாம் சொன்ன அண்ணாமலை எங்கேயாவது ஆக்டிவா அரசியல் பண்றாரு? அங்கெங்க அறிக்கை விடுறாரு. இவர் சொன்ன மாதிரி வார் ரூம் வச்சுக்கிட்டு நயினா நாகேந்திரன் காலையே பிடிச்சு இழுக்கிறீங்க. அப்படிப்பட்ட பிஜேபியோடு நான் கூட்டணி அமைச்சிட்டேங்கிற அந்த தைரியத்தில் எடப்பாடி சொன்னால் அது பிரயோஜனப்படாது. சரி, அடுத்து வாக்கு வங்கியை நிரூபித்து இந்த அணிக்கு வர வாய்ப்புள்ளது 2 கட்சிகள் தான். ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. பாமக என்ன கதியில் இன்னைக்கு இருக்கு? அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. ஏன்னா 1000 விமர்சனம் இருந்தாலும் இந்த சமூக நீதிங்கிற வார்த்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடினவர் ராமதாஸ். அப்படிப்பட்டவர் கட்டி காத்த ஒரு கட்சி இன்னைக்கு என்ன கதியில் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. யாரோட சமூக நீதி போராட இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த அளவுக்கு
ஒரு வாக்கு வங்கியை நிரூபிச்ச ஒரு கட்சி அப்படியே வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் அதிமுக அன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் அந்த பலன் கிடைக்குமா? ஒரிஜினாலிட்டியோட அந்த வாக்கு வங்கி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அப்பா பையன் சண்டை எந்த அளவில் போய் முடியும், அல்லது எவ்வளவு சீக்கிரம் அது முடிவுக்கு வரும், அதுக்கப்புறம் தொண்டர்களை சரிப்படுத்த முடியுங்கிறது ஒண்ணு. மீதம் இருக்கிற தேமுதிகவோட உறவு சரியா இல்லை. அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக 2 பேரும் கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகள்ல சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் சரியாகி கொடுத்தா ஒரு இம்பாக்ட் இருக்கும், கொடுக்கலன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கடுமையா இம்பாக்ட். வேற எந்த கட்சி வரும்னு எடப்பாடி நினைக்கிறார்? அப்போ இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர் விஜய் அவர்களே இணையலாம் அப்படின்னு இப்போ இல்ல அதுதான் சொன்னேன். அடுத்து இருக்கிறலாம் அதெல்லாம் வந்து ஒரு யூகங்கள் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் விஜய் அதனால வச்சதுன்னா அதுக்கு என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ஒரு தனி கதை தனியாவே பேசிட்டு போகணும். வாய்ப்புள்ள கட்சிகள்ல இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறதுனாலதான் ஸ்டாலின் உற்சாகமா சொல்றார். எடப்பாடி சொல்றதை பலராலும் நம்ப முடியல. அப்போ எந்த சூழலையும் நான் தனியா தான் நிற்பேன்னு சொல்ற சீமான், இந்த 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லி கட்சி அமைச்ச விஜய், இந்த 2 பேருமே ஒருத்தர் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தவர், இன்னொருத்தர் அவர் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி, அவருடைய வயது, மற்ற கட்சிகளிடம் இருக்கிற பலவீனங்கள், இதையெல்லாம் மனசுல வச்சு பார்த்தா குறைஞ்சபட்சம் 8-10% ஓட்டு விஜய் வாங்கிடுவார் அப்படின்னு அரசியலை கவனிக்கிறவங்க தங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அந்த வார்த்தையை சொல்ல தயங்குறது இல்லை. அப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தர் இந்த அணிக்கு வந்தால் கவனிக்க தகுந்த அணியா அது மாறும். அப்பதான் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற இல்லாம விஜய் அவர்களோ சீமான் இல்ல அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. வந்து முழு பலன் கிடைக்குமான்னு சந்தேகம் இருக்குன்னு நான் சொன்னேன். எவ்வளவு சீக்கிரம் அப்பா மகனுக்கு இடையில சண்டை தீர்ந்து ஒரு சமாதானம் ஆகுதோ அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் நல்லதல்ல, அந்த கட்சி எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணிக்கும் நல்லது. இல்லாட்டி ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. அந்த வன்னியர் சமுதாய மக்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்பா பையன் சண்டையை மட்டுமே பேசிட்டு இருக்கோமே. நான் என்ன ஒரு பார்வை பார்க்கிறேன், வன்னியர்களுக்கே ஒரு ஒரு உணர்வு வந்து அவர்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது நல்லதில்லை. ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கும் அது நல்லதில்லை. ஏன்னா வேற எங்கேயாவது போய் கலைஞ்சு போயிடுச்சுன்னா எது பயமுறுத்தல, ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சு சில சிந்தனைகளை ஊட்டிட்டு இருக்கிற ஒரு கட்சியை நீங்க இப்படி கெடுத்தீங்கன்னா உங்கள் சமுதாயத்து மக்களே அந்த குடும்பத்தை கைவிடவும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஆபத்துகளை எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த அணிக்கு வந்து அப்புறம் நாங்க ஒரு வலுவான அணின்னு எடப்பாடி சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடக்க வேண்டியிருக்கு. அதை சொன்னேன். ஆக அந்த மீதம் இருக்கிற 2 பேருக்கெல்லாம் யூகம் கலந்த அந்த 2 பேர் விஜய் சீமான் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை வேற மாதிரி ஒரு லைன்ல போயிட்டு இருக்காரு. விஜய் திமுகவை கூர்மையோடு தாக்குகிற அந்த வேகத்துல 10% கூட அதிமுக பக்கம் காட்ட மாட்டார். ஏன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி தானே பத்தி நாங்க ஏன் பேசணும், அதுதான் தப்புங்கிற நான். இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. நீங்க 2 பேரும் சரியில்லைன்னு தான் வர்றீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் நான் என்னுடைய இலக்கு நாடாளுமன்ற தேர்தலை அவர் புறக்கணிச்ச போது அல்லது புறக்கணிக்கிற வார்த்தை வராமல் எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல் சொன்னபோது என்ன சொன்னார், நான் ஒரு ஆட்சி அமைப்பேன். முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு, நாம ஆட்சி அமைப்போம், தனியாவே ஆட்சி அமைப்போம், ஆனாலும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம ஆட்சியில பங்கு கொடுப்போம்னார். அப்ப முதலமைச்சர் அவர் தான். அப்ப யாரெல்லாம் முதல்வர் வேட்பாளருக்கு சாத்தியம் இருக்கோ, நீங்க ஸ்டாலினுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும், எடப்பாடிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல, அவரும் ஒரு கண்டெண்டர் தான். அப்போ ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் இந்த 3 பேரையும் சமமா விஜய் விமர்சிக்கலைன்னா அவர் மக்களையும் ஏமாற்றுகிறார், தன்னை நம்பி வந்திருக்கிற ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுகிறார் தான் நான் சொல்லுவேன். அவரிடம் நேர்மை இல்லை. அதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. நீங்க அதிமுக கூட போகக்கூடாதுன்னு நான் சொல்லல, போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜயினுடைய அந்த பிம்பம் உடைஞ்சு போயிடும் நான் சொல்றேன். 10 பேர் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறான்னா 2 கட்சிகளில் அதாவது ஏதேனும் ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி சேர்ந்தார்னா அந்த 10 8 7 6 குறையும். அதுக்கு நேரம் அவருக்கே போட்டு போயிடும். நான் உங்க கட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுக்காக எடப்பாடிக்கு போடணும், நீங்க சொல்றதுக்காக உங்க அண்ணன் சீமானுக்கு போடணும். இல்ல புதுசா வரக்கூடிய ஒரு லீடருக்கு இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களை அகற்றணும்னா நான் காம்ப்ரமைஸ்க்கு போவேன், இப்போ தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதற்காக நான் சில விஷயங்கள் செய்வேன் அப்படிங்கிற. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, விஜய் அதிமுக அணியோடு சேர்ந்தால் மிக நிச்சயமாக திமுகவுக்கு அது ஒரு திரட்டு தான். நான் மறுக்கவே இல்லை. ஆட்சியை பிடிச்சா கூட நான் சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் விஜய் என்கிற பிம்பம் என்ன ஆகும்னு நான் சொல்றேன். அந்த நேரத்தில் தற்காலிக வெற்றி கிடைக்கும். 2 பேர் திருடனுங்கன்னு சொல்லி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார். அதுல ஒரு திருடனை போய் சேர்ந்தார். தன் வாழ்க்கையில அடைய முடியாத அல்லது அவ்வளவு சீக்கிரத்தில் அடைய முடியாத ஒரு உயரத்தை அமைச்சர் அந்தஸ்துல எதிர்கட்சி தலைவருக்கும் போனார். அவருடைய வீழ்ச்சி அங்கேதான் தொடங்குச்சு. அவருடைய உடல்நிலை அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம், பட் பொலிட்டிக்கலா அவருடைய வீழ்ச்சி அங்கேதான் தொடங்குச்சு. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இதுக்கு விஜய் தயாரா? அப்ப அது வெளிப்படையா சொல்லுங்க. நேர்மை நேர்மை நேர்மைன்னு சொல்றாரு. அவருக்கு கொடுத்த Y+ பாதுகாப்பு எப்படி கொடுத்தீங்க? ஏதாவது ஒரு வரி சொல்லியிருக்கிறாரா? லெட்டர் எங்க கொடுத்தீங்க? யார் பரிசீலிச்சா? உங்களுக்கு என்ன திரட்டு வந்துச்சு? யாரை போய் பாத்தீங்க? சொல்லணும்ல. சரி, இங்க இருக்கிற திமுக அகற்றணும். பிஜேபி எந்த அளவுக்கு விமர்சிக்கிறார்? இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், எந்த முடிவையும் எடுக்கிற உரிமை விஜய்க்கு இருக்கு. பாஜக சொன்னதற்கு பிறகும் விமர்சிக்கலைங்கிற ஒரு பாயிண்ட்க்கு வரீங்களா? இல்ல நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. அதிமுக நீங்க அப்படியே மைல்டா வச்சிருக்கீங்கன்னா கடைசி நேரத்துல போய் சேர்ந்தீங்கன்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? வளருகிற கட்சிக்கு
புதிய கட்சிக்கு அது நல்லதல்லன்னு சொல்றேன். தனியா நின்று தன்னுடைய ஒரு ஆதரவு எவ்வளவு இருக்கு, தனக்கு என்ன செல்வாக்கு அப்படின்னு நிரூபிச்சாருன்னா அவருக்கு இன்னும் வயசு இருக்கு. விஜய்க்கு இன்னொரு பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை நான் அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன். அதிமுக இங்க இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை சரியா காமிக்கலன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல ஆன்டி இன்கம்பன்சி மக்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வரலன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல ஆன்டி இருக்கு இன்கம்பன்சியை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே யாராலையும் எல்லாம் உணர முடியாது. 2020 அதிமுக ஆட்சியில அப்படி ஒரு நிலைமை வெளிப்படையா சொன்னா, வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு சொன்னா, பத்திரிகையாளர்கள் யாரா இருக்கட்டும், தேர்தல் ரிசல்ட்டை பார்த்த பிறகுதான் எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னே சொல்ல முடியும். ஓரளவு உணர்வு இருக்குன்னு நம்ம பேசலாம். அது இன்னும் ஷபீர் சொன்ன மாதிரி வெளிப்படையா இன்னும் வரல. ஆனா வர வச்சிருக்க முடியுங்கிறது தான் நான் மகாவிஷ்ணு விஷயத்துல இருந்து எடப்பாடி எப்படி கோட்டை விட்டாருன்னு சொல்றேன். யார் அந்த தம்பி? சாரை விட்டுட்டு இப்ப தம்பின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த தம்பி யாருன்னு அவருக்கு தெரியும். அந்த தம்பி என்ன பண்ணான்னு ஒரு வரி எங்கேயாவது எடப்பாடி சொல்லியிருக்காரா? ஏன் சொல்லல? அந்த தம்பியோட வேலை என்ன? ஏன் எடப்பாடி கேட்கல? கேட்க முடியாது. அந்த தம்பி என்ன வேலை பண்ணாரோ அதை எடப்பாடி வேற ஆளை வச்சு பண்ணார் அவர் ஆட்சியில. அப்படி பண்ணாருன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். ஊர் ஊரா போய் பேசினார். 3 மாசத்துல உள்ள போடுவேன்னு சொன்னார். ஸ்டாலின் என்ன பண்ணார்? அந்த எடப்பாடியை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார். ஒரு தூசி கூட விழாம பாதுகாக்கிறார். புரியுதுங்களா? இந்த ஊழலை பத்தி மட்டும் 2 பேர் பேசவே மாட்டாங்க. இப்பதான் நான் விஜய்க்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்ன பொறுப்பு வேற. 2வது பாயிண்டா சொல்றேன். முதல் பொறுப்பு, தற்காலிக வெற்றியை பத்தி அவர் கவலையே படக்கூடாது. அவருக்கு இருக்கிற வயசு, அவருக்கு இருக்கிற ஆர்வம், அவர் அந்த ஆர்வத்துல நேர்மை இருக்கா இல்லையா, இல்லை இவரும் 10ஓட 11 தானா, இதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம ஒரு உறுதிப்பட பேசலாம். இப்போ யூகமா போய் ஒருத்தர் ரொம்ப விமர்சிக்க நான் விரும்பல. குறைஞ்சபட்ச நேர்மை இல்லைன்னு ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொன்னேன். அப்போ விஜய் நம்ம 2 பேரை கிழிச்சு தொங்க விட வேண்டிய விஜய் ஒரு ஆளை பத்தி மட்டுமே பதுங்கிறது ஏன் தான் நான் திருப்பி கேட்டேன். அவர் எதிர்காலத்தை மனசுல வச்சா அவர் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக, சுயநலத்துக்காகவாது இந்த சொசைட்டிக்கு நல்லது செய்யணும்னா இந்த 2 பேர் முடிஞ்சிருக்கு. இனிமே ஃபீல்டுக்கு வரும்போது மேபி அவர் இப்பவே அவர் பதுங்குறாரு. அதிமுக ஏன் செய்யல? நீங்க யார் அந்த தம்பின்னு கேட்கறீங்களா? அந்த தம்பி என்ன பண்ணாருன்னு ஏன் கேட்க மாட்டேன்னு விஜய் கேட்கணும் சார். ஏன் கேட்க மாட்டாரு? ஏன்னா அதுல ஊழல் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஊழலை எடப்பாடியும் பண்ணார். அந்த ஊழல் பண்ண எடப்பாடியை ஸ்டாலின் பாதுகாக்கிறார். ஸ்டாலின் வாங்குற காசை பத்தி அவர் பேச மாட்டார். பரஸ்பர கைகோத்துக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு தெரியுமா? பிஜேபி திமுகவையும். ஏன் நீங்க அதிமுக பிஜேபி பத்தி ஏன் அவர் பேச மாட்டாரு? இந்த பொறுப்பு அவருக்கு இருக்குன்னு நான் ஒரு பத்திரிகையாளர் எதிர்பார்க்கிறேன். அவர் வெளியில வரணும். 2 பேரை கிழிச்சு தொங்க விடுங்க. 2 பேர் பண்ற தப்ப மக்களுக்கு சொல்லுங்க. 2வது பொறுப்பு நான் இந்த இதுலயே ஃப்ளோலயே சொல்லிடுறேன். வாக்குப்பதிவு சதவீதம் ரொம்ப கவலை அளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு தூரம் சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு, அவேர்னஸ் வந்துருச்சு, உள்ளங்கையில உலகம் வந்துருச்சு, எல்லாம் தெரிஞ்சோம். அப்படி கையில வச்சிருக்கிறவன் தான் ஓட்டு போட வர மாட்டான். ஒரு அதை சொன்ன இல்லையா, ஏகாதிபத்தியம் மாறி ஓராட்சியா இருந்தா அந்த காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புற 67 தேர்தலில் தான் 77% ஓட்டுப்பதிவு நடந்தது. அதுக்கப்புறம் வரவே இல்லை. 2011 தான். அது என்ன காரணத்தால் வந்தது நான் சொல்ல, அவ்வளவு நல்லது கலைஞர் பண்ணியும் 2011 ஆட்சி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் அதிகபட்ச டேர்ன் ஓவர் வந்தது. அதுக்கிடையில் நடந்த ஒரு தேர்தல் 91 ராஜீவ் மரணம் அடைஞ்ச போது 85% தான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே அதிகமானது. அதை நான் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்க மாட்டேன். அது ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஒரு உணர்வை கொண்டு போய் காட்டணுங்கிற வந்த வேகம். அது அந்த 85% இயல்பாக வர வைக்கிறதுக்கு விஜயனுடைய அந்த சினிமா பிரபல்யம் பயன்பட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு 10% அவர் கூட்டட்டும். எனக்கு ஓட்டு போடுங்கன்னே அவர் கேட்க வேண்டாம். ஓட்டு போட வாங்கன்னு சொல்ற தகுதியும் அந்த பிரபல்யமும் அவருக்கு இருக்கு. அந்த வசீகரத்தையும் சேர்த்தே தான் நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஓட்டு போட வாங்கன்னு கூப்பிடுற தகுதி அல்லது ஒரு கூச்சம் ஸ்டாலினுக்கும் அதிகமா இருக்கும், எடப்பாடிக்கும் அதிகமா இருக்கும். இளைஞர்கள் வந்துருவாங்களோன்னு பயம் இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் வந்து அங்கேதான் ஓட்டு போடுவாங்கன்ற பயத்தினாலேயே அவங்க மௌனமா இருப்பாங்க. ஆனா விஜய்க்கு அந்த எந்த விதமான ஒரு தயக்கம் இருக்குன்னு அவசியமே இல்லை. எனக்கு முதல்ல ஓட்டு போடவா, எனக்கு போடன்னு கூட நான் கேட்கல, ஓட்டுச்சாவடிக்கு வான்னு அவர் சொல்லி ஒரு 10% கூட்டி 85% சராசரியா வாக்குப்பதிவு வர வைக்கிறதா சார் முதல் தேவை. யாருடைய வெர்ஷன் கேட்டீங்களா? இந்த வெர்ஷன் தான். ஒரு இளைஞர்கள் ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய பங்களிப்போட அந்த வெர்ஷன் தான் இருக்கணும். யார் வேணாலும் வந்துட்டு போறோம், நமக்கு என்ன இருக்கு? வந்த பிறகு தப்பு செஞ்சா கண்டிக்க போறோம், நல்லது பண்ணா பாராட்ட போறோம். இந்த ஆட்சியில இருந்தா பாராட்டுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. இந்த ஆட்சி அமைஞ்ச 6ஆவது மாசம் சொல்றேன், அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் போயிட்டாருன்னு. இதெல்லாம் கீழே இருக்கிற மக்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவங்களுக்கு போய் சேரவும் சேராது. ஆனா ஆட்சி நிர்வாகத்துல இவர் சொன்ன பல தவறுகள், இதெல்லாம் அதிகாரிகள் பிடிக்கல சார் சொன்ன தகவல்கள்லாம் அது மிகப்பெரிய குறைகளா இருக்குமா? இல்ல எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடிய இது மக்களை போய் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கான பிரச்சனைகள் இல்லை. ஆனா ஒரு ஆட்சியின் மீதான ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதையெல்லாம் பாதிக்கிற விஷயம். இதுக்கு அடிப்படை அதிகாரிகள் அவர் நம்பினதுதான். அவர் சொன்னாரே, ஒருத்தர் கப்பு வாங்கிட்டேன்னு சொன்னார்னா முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்க முதலமைச்சருடைய செயலாளர் என்ன பண்ணார்? ஏன்னா அவங்க கவனம் எல்லாம் வேற விஷயங்கள்ல இருக்கு. தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரி அங்கே உட்கார வைக்கணும், தனக்கு வேண்டாத அதிகாரிக்கு வந்துடக்கூடாதுன்னு இந்த கவனமா அதுல இருக்கவர் தான் ஒருத்தர் வந்திருக்கானே, அந்த கப்பு எங்க வாங்கினா, அந்த போட்டோ எங்க தம்பி கேட்கணுமா? கேட்கிற இடத்துல இருக்கிற அந்த அதிகாரி அந்த வேலையை தவிர மீதி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார்.
அவர் இதுல கவனம் செலுத்தலன்னு தெரிஞ்சிருந்தா அந்த அதிகாரி இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் பக்கத்துல வச்சிருக்கிறார். நான் பர்டிகுலரா யாரையும் சொல்ல விரும்பல, பொதுவா தன்னை சுற்றி இருக்கிற 10 அதிகாரிகள் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறான்னு அவர் கண்டுபிடிச்சாரா? இன்னைக்கு பிஜேபியோட தொடர்பில் இருக்கிறாங்க. பிஜேபி ஏதோ ISIS தீவிரவாத இயக்கம் அல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய உயரதிகள் டாப் 5 IAS சரி IPS சரி. எத்தனை பேர் பிஜேபி தொடர்பு இருக்கிறாங்க? தகவலை கசிய விடுறாங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை அப்பப்போ ஒரு ஜீவோ ஒத்தி காட்டுவார், சில கம்யூனிகேஷன் எடுத்து காட்டுவார். ஃபைல்களில் இருக்க வேண்டிய விஷயத்தை எப்படி காமிச்சார்? இங்க இருக்கிற சில கருப்பாடுகள் தானே கொண்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? எடுக்கல. ஆனால் ஷபீர் சொன்ன மாதிரி, லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு சொன்ன மாதிரி, இதெல்லாம் அடிமட்டத்தில் போய் சேராது. அந்த மக்களை நேரடியாக பாதிக்கிற விஷயங்கள் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஏதோ பொதுமக்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. கீழே வேலை செய்யற தொண்டனுக்கு அது வந்துடக்கூடாது. அதாவது துரதிருஷ்டவசமாக திமுக காரன் இன்னைக்கு சந்தோஷமா கிடையாது. இந்த ஆட்சி அமைஞ்ச 3வது மாசத்துல நான் சொல்றேன், டாஸ்மாக் பார அந்த கட்சிக்காரன் இருந்து பிடுங்கி வேற ஒரு சிஸ்டத்தை அமல்படுத்தினதுல தொடங்கின விஷயம் கட்சிக்காரன் இன்னைக்கு சந்தோஷமா இல்லை. என்ன சார் 3வது மாசம்ன்றீங்க? 24 தேர்தலில் 40க்கு 40 ஜெயிக்கிறது ஒரு விஷயமே அல்ல. அது எப்படி எதிரணி பலவீனமா இருக்கு. நான் சொல்லட்டுமா, அதிமுக பிஜேபி தொடர்ந்து இருந்தா இன்னைக்கு ராமதாஸ் சொன்னோம், இந்த சண்டையிலே ஒரு உண்மையை போட்டு சொன்னார், நாம அதிமுகவோடு போயிருந்தால் நாம 3 இடம் ஜெயிச்சிருப்போம், அதிமுக 7 இடம் ஜெயிச்சிருக்கணும். நிஜமான நிஜம். 40க்கு 40 காணாம போயிருக்கோம். ஷபீர் அவர்களும் குபேந்திரன் சார் அவர்களும் வேற ஒரு நிலைப்பாடு. பிஜேபிங்கிறத இருக்கிறனாலேயே இன்னைக்கு திமுக கூட்டணியை ஓட்டு போறவங்க இல்ல, அதனாலதான் 40க்கு 40 இல்ல அதனால 40க்கு 40 அதிமுக ஜெயிச்சிருக்கு நான் சொல்லல. குறைஞ்சபட்சம் 7 இடங்கள் இந்த அணி ஜெயிச்சிருக்கும். 40க்கு 40ங்கிற வார்த்தை திமுக கிடைச்சிருக்காது. சோ எதிரணியோட பலவீனமும் அது ஒரு மெயினான காரணமே தவிர, இன்னைக்கு சொல்றேன் சார், திமுக தொண்டை சந்தோஷமா இல்ல. ஒரு தொகுதியில விஜய்ங்கிற ஃபேக்டர் வந்தாச்சு, யாரு என்ன பண்ணுவாரு, என்ன சொல்றது, ஏதோ ஒரு கையில தேங்காய் கிடைச்ச மாதிரி என்ன நடக்கும்னு தெரியாது. விஜய் வாங்க போற அந்த 10% யாருடைய ஓட்டு? ஃபார்முலா கிடையாது. உங்க ஆசைக்கு நீங்க ஒன்னு சொல்லலாம், என் ஆசைக்கு நான் ஒன்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் ஃபார்முலாவே கிடையாது. தேர்தல் முடிஞ்சாதான் யாரு கால வாரினார், யார் அவர் தூக்கி விட்டாருன்னு தெரியும். அப்ப இப்படி ஒரு ஆபத்து இருக்கிற போது 5000 ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திமுகவுக்கும். அதிமுக யாரெல்லாம் சேருவாங்கன்னு முதல் ரவுண்ட்ல பேசணுமே, அதிமுக என்ன கதியில இருக்குங்கிறது என்ன கேள்வியா இருக்கு. ராஜ்யசபாக்கு தேர்தல் வச்சிருக்கிற அவர் போடுற கையெழுத்தை ஒத்துக்காதீங்கன்னு போய் மனு கொடுக்குறாங்க. இந்த சண்டையை முதல்ல தீர்க்கணும். என்டிஏல நாங்களும் இருக்கோங்கிற, நாங்க என்டிஏல தான் சேர்ந்திருக்கிறோம், அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாதுங்கிறார் OPS தினகரனை பத்தி. இது ஒரு முடிவுக்கு வராம தென் மாவட்டங்கள் எப்படி அதிமுக ஜெயிக்கும்? டெபாசிட் போன 7 தொகுதியில 4 தொகுதி இவங்களால போச்சுங்கிற உண்மை எடப்பாடிக்கு தெரிஞ்சிருந்தும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்காத வரைக்கும் சாதி ரீதினா பாஜகவோட தலைவர் அந்த சாதியில இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு கொண்டு அது மட்டும் அப்படி பார்த்தா திமுக முக்குளம் தர இல்லையா? எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க சார். அவங்களுக்குன்னு இருக்கிற வாக்கு வங்கியை சிந்தாமல் சிதறாமல் ஒன்றுபட்ட அதிமுக முதல்ல கொண்டு வந்தாதான் நீங்க பேர வலிமையோடு மற்ற கட்சிகள் அணுக முடியும். இல்லாட்டி பாட்டாளி மக்கள் வச்சு எனக்கு ஒரு 55 தொகுதி கொடுங்கன்னு ஆரம்பிப்பார், கால் மேல காலம் போட்டுக்கிட்டு. இன்னைக்கு அப்படி கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் சொல்றேன், தேமுதிக எனக்கு 30 குடும்பாங்க. நீங்க வலுவாக இல்லைன்னா இப்படி எல்லாம் வந்து கேட்கதான் செய்வாங்கன்னு நான் சொல்றேன். இப்படி ஒரு சவால், தன் கட்சியை பலப்படுத்த வேண்டிய சவால் எடப்பாடிக்கு இருக்கு. தன் கட்சியில் அதிருப்தியில் இருக்கிற அடிமட்ட கட்சி நிர்வாகிகளை, அவங்க தான் சார் கிராமமா தெரு தெருவா போய் ஓட்டு கேட்கிட்டு வர்றவன், அவன் சந்தோஷமா இல்லைங்கிற உண்மையை ஸ்டாலினும் புரிஞ்சுக்கிட்டு சரிப்படுத்த வேண்டிய ஒரு சவால் ஸ்டாலினுக்கும் இருக்கு. நெரேட்டிவை ரொம்ப அழகா டிஎம்கே செட் பண்ணது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஸ்டாலின் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஃபேஸ், இந்தியா லெவல்ல ஒரு நல்ல கூட்டணியை வடிவமைக்கிறாருன்னு பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு ஸ்டாலின் அவர்களோட ஃபேஸ் அதுக்கான வேல்யூ குறையாம பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது எப்படி இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு பல்வேறு விஷயங்களை செட் பண்றதுனால மட்டும் இல்லை, இயல்பாகவே ஸ்டாலினை பாராட்டப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதை விமர்சிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறத மீடியாக்கள் மறுக்கிறாங்க, அல்லது அவர்கள் நினைவுபடுத்தி செய்ய முனைந்தால் கூட அது எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் பண்ணாங்களோ அதை இவங்களும் பண்றாங்க. அதை பத்தியெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் போட்டு முதலமைச்சருடைய இமேஜ் மட்டுமே உங்களுக்கு போதுமா? இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு. ஒருவேளை எதிரணி பலமான அவங்க கதி என்ன? இப்போ விஜய் என்ன முடிவு எடுப்பான்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம். நீங்க அவருக்கு ஆதரவு இருக்கு இல்லைங்கிற ஏதோ ஒரு ஓட்டு வாங்க போறார், 8% நான் இன்னமும் திருப்பி சொல்றேன், அந்த ஓட்டை வாங்குவார். யாருடைய ஓட்டை வாங்குவாருங்கிறது யாருக்குமே புரியாத போது அவர் தனியா நின்னா ஒரு இம்பாக்ட், அதிமுகவோட சில வெக்கங்களை சில தயக்கங்களை தள்ளி வச்சுட்டு அதிமுக அணியில போய் சேர்ந்தா நிச்சயமா திமுக திரட்டுன்னு சொன்னேன். நான் ரொம்ப வெளிப்படையா ஜனநாயகத்துல நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்லிடக்கூடாது. திரட்டுனால புரிஞ்சிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடியவன்னு கூட இவங்களை சொல்லலாம் நம்ம, சரியா? அப்போ அந்த அளவுக்கு வருதுன்னா இந்த இமேஜ் மட்டுமே போதாது அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு முதலமைச்சரும் முதலமைச்சரை சுற்றி இருக்கிற சில ஒரு குழு இருக்குது. அவங்க அதை காமிச்சுதான் அவர் எல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரை மாசம் மாதிரி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லலாம் ஏமாத்திரான்னு சொல்லி, நிஜமாவே நல்ல திட்டங்கள் நிறைய பண்றீங்க. இத்தனை நல்ல ஆட்சி பண்ற நீங்க இவ்வளவு விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கலாமா? இவ்வளவு விமர்சனம் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதலமைச்சர் எழுப்ப தவறிட்டாருன்னு நான் 6வது மாதத்தில் சொன்னதை
இந்த 4 ஆண்டுகள் கடந்தும் நான் திரும்ப சொல்றேன், அதை நீங்கள் கேட்டு சரிப்படுத்தலைன்னா இந்த 6 மாசத்துல, கடைசி காலம் தான் இந்த ஆட்சிக்கு, இது கடைசி காலம், ஆனாலும் கூட இன்னும் காலம் கடந்து போயிடலன்னு நான் நம்புறேன். அதையெல்லாம் நீங்க சரிப்படுத்தாம எவருக்கு இமேஜ் இருக்கு அவருக்கு இமேஜ் இருக்குன்னா, கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் சொல்லுவாங்க, தலைவரே நானே நிற்பதாக நினைத்து நீங்கள் வேலை செய்யணும்பாங்க. ப்ராக்டிக்கல் அது இல்லை. அங்கே ஒரு ராமசாமி நிற்க போறான், இங்கே ஒரு குப்புசாமி தான் நிற்க போறாங்க. அந்த குப்புசாமிக்கு ஸ்டாலினுடைய இமேஜ் மட்டும் போதாது. இந்த ஆட்சிக்கு இருக்கிற இமேஜ் போக போக இதுவரைக்கும் கீழ்மட்ட அளவில் மக்களுக்கு பாதிக்காத விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். படித்தவன் கவனிக்கிற விஷயங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஓட்டு போட வாங்கன்னு 10% கூடுது, ஒரு 5% கூடுதுனால படித்தவன் ஓட்டு போட வந்தால் யாருக்கு அது ஆபத்துங்கிறது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆபத்துக்களை உணர்ந்து அவர் தன்னை திருத்திக்கிட்டாருன்னா திமுகவுக்கு நல்லது. அந்த தவறுகள் என்னதான் பிம்பத்தை கட்டமைச்சாலும் இத்தனை ஓட்டைகள் இருக்குங்கிறத அதை பெருசுபடுத்தி மக்கள்கிட்ட எடுத்து வைக்க எடப்பாடி தவறினால் அது அதிமுகவுக்கு நல்லதில்லை.